ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அப்பாவை பத்திய ஒரு சிறு கவிதை. வாங்க பார்க்கலாம். தன் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உழைத்து தேய்பவன் தான் அப்பா. அப்பா என்றால் அழத் தெரியாதவன் அல்ல, சிரிக்க தெரியாதவன் அல்ல, அன்பு காட்ட தெரியாதவன் அல்ல, ஆடம்பரமாக வாழத் தெரியாதவன் அல்ல, கஞ்சத்தனம் செய்பவன் அல்ல, தன் சுகத்திற்கென்று இல்லாமல் குடும்பத்திற்காக அனைத்தையும் இழந்து நிற்பவன். கேளுங்கள் அவன் யார் என்று. தன்னை பெற்றவளின் மரணத்திற்கு அழுகையை மறைத்து கல்லாய் நின்றவன். மனைவி பிரசவ வலியின் போது செய்வதறியாமல் விழிகள் குளமாய் மாறி தன் சுகத்திற்கென வேண்டாத அத்தனை தெய்வங்களையும் மனதில் நிறுத்தி கை கூப்பி தவித்திடுவான் மனைவிக்காகவும் பெறப்போகும் பிள்ளைக்காகவும். அப்பா அழத் தெரியாதவன் அல்ல. அடுத்த வீட்டிற்கு சென்றால் நலமான வாழ்வு அமையுமா என்றறியாதவன் மகளை தன் வீட்டில் ராணி போல் வளர்ப்பவன். வரப்போகும் மருமகளின் சுகத்தை எண்ணி கண்டிப்போடு நடந்து கொள்வான் மகனிடம். அதற்காக உன்னை வெறுக்கக்கூடியவன் அல்ல, அன்பு காட்டத் தெரியாதவன் அல்ல. மனைவிக்கு பட்டு புடவையும் பிள்ளைகளுக்கு ராஜா ராணி போன்ற ஆடம்பர உடைகளையும் எடுத்து கொடுப்பவன். என்றோ வாங்கி பூட்டி வைத்த துணியை போட்டுக்கொண்டு திருவிழாவில் உங்களை ரசிக்க தெரிந்தவன். ஆடம்பரமாக வாழத் தெரியாதவன் அல்ல. ஏழையாகவே இருந்தாலும் அடுத்த வீட்டில் கரிமணம் வந்தால் பிள்ளைகள் ஏங்கிடும் என்பதற்காக பையில் இருக்கும் பணத்திற்கு கறி வாங்கி மனைவியிடம் கொடுத்து சமைக்க சொல்பவன். பிள்ளைகள் நன்றாக சாப்பிடட்டும், தான் பங்கிற்கு செல்ல வேண்டாம் என்று பழைய சோறை சாப்பிட்டு வெளியே சென்றிடுவான். கஞ்சத்தனம் செய்பவன் அல்ல. சுப நிகழ்ச்சிகளிலும் திருவிழா காலங்களிலும் தோள் மீது நிற்க வைத்து தன் சுகத்தை இழந்து உனக்கு வேடிக்கை காட்டிவிட்டு சாமியை கும்பிடச் சொல்வான். உனக்கு தெரியாது, நீ கும்பிடும் சாமியை விட உன்னை சுமந்து கொண்டிருக்கும் சாமிதான் சக்தி வாய்ந்ததென்று. அப்பா சுகத்திற்காக வாழத் தெரியாதவன் அல்ல. தன் வயதறியாமல் பேர குழந்தைகளோடு சிரித்து விளையாடி மகிழ்வான். சிரிக்க தெரியாதவன் அல்ல. எனக்காக என்ன சேர்த்து வைத்தாய் என்று கேட்டதில் மரணப்படுக்கைக்கு சென்றிடுவான். ஆனாலும் தன் பிள்ளை இனிமேல் தனித்து வாழப் போகிறான், நன்றாக வாழ வேண்டும் என்றும் இறுதியாய் வேண்டிக் கொள்பவனின் கால்களை நோக்கினால் தெரியும், வறண்ட பாலைவனமாய் வெடித்திருக்கும். ஒரு காலனியை கூட சேர்த்து வைக்காதவன் தனக்காய் வாழத் தெரியாதவன் அல்ல. அம்மா கருவில்தான் சுமப்பாள், ஆனால் தன் இறுதி நாள் வரையிலும் தோளிலும் மார்பிலும் சுமப்பவன் தான் அப்பா. இப்படிக்கு உங்கள் ஞானப்பிரபா. தேங்க்யூ.